ஹலோ ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, ஒரு சண்டே ஸ்பெஷல் தாங்க. கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டேவே வந்து சீ ப்ரீம்னு ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து நான் ஃப்ரோசன் பண்ணிட்டதுனால காலையிலே எடுத்து கொஞ்சம் வினிகர் சால்ட்டு போட்டு நான் அதை டீஃப்ராஸ்ட் பண்ணேன். நல்லா சாஃப்ட் ஆகிடும் 1 ஹவர்லேயே. அதுக்கு வந்து நான் மேரினேஷனுக்காக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருந்தேன். அப்புறம் மிளகாத்தூள், நல்லா ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல் போட்டிருந்தேன். அப்போ தான் அது காரம் சரியாக இருக்கும். 2 டீஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க, டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிளகு பொடி போட்டேன். நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேங்க. அப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். எப்போவும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். நான் யூஸ்வலாக புளி சேர்ப்பேன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது. இன்றைக்கி வந்து நான் இது சேர்க்கலை. நான் வெறும் தண்ணியில் இந்த மசாலாவை நல்லா விரவிக்கிட்டேன், ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா மீன் மேலே கோட் பண்ணுற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை நல்லா அது மசாலாவை அது மேலே ப்ரஷ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வாய்க்குள்ளே அது உள்ள அந்த ஸ்லிட்டு போட்டிருப்போம் இல்லையா, அதிலெல்லாம் போய் நல்லா மசாலாவை சீட் பண்ணி விட்ருங்க. அதை வந்து அப்படியே ஓரமாக மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம பொழிச்சது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இது வந்து 2 மீடியம் சைஸ் மீனுக்கு உண்டான அளவு தாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிக்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் வந்து நல்லா சாப்பரில் போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ அதில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதை போட்டு நல்லா மசாலாவை பெரட்டி விடுங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி. இந்த மசாலாவை அப்படியே நல்லா இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி விடுங்க. இந்த தக்காளியோடு இந்த மசாலாவும் வேகணும். அதுக்குள்ளே ஒரு சைடில் நான் தவா வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பின்னாடி பார்த்திங்கன்னா சாதமும் வச்சுட்டேன். அது கூட நான் வந்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை நல்லா ரெட்டிஷ் கலரில் வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதையுமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே ஒரு சைடு நம்ம மீனும் ஆயிடுச்சு, அதை நான் திருப்பி போட்டுட்டேன். மீன் நல்லா ஒரு சைடு பொரிஞ்சு அப்புறம் தாங்க திருப்பி போடணும், இல்லைன்னா கீழே பிஞ்சு வந்துடும், எடுக்க வராது. அதுக்குள்ளே திறந்து பார்த்தேன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. சரி, கொஞ்சம் அந்த சாப்பர்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன், பச்சை வாசனை போக வரைக்கும். நல்லா பச்சை வாசனை போனவங்க நல்லா சுருண்டு வரணும் மசாலா, தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே மீனும் இன்னொரு பக்கமும் ஆயிடுச்சு. டக்குன்னு அதையும் எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் போய் நல்ல மசாலா சுருண்டு வந்துருச்சு. அடுத்தது முக்கியமான ஸ்டெப்பு இதுதான். ஒரு வாழை இலையை எடுத்து நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மசாலாவை கோட் பண்ணிடலாம். அப்படியே மேலே அப்படியே தடவி விடுங்க, எல்லா பக்கமும் இந்த மசாலா படணுங்க. அதுதான் இதில் முக்கியம்.
நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலலாம் கூட அந்த மசாலா உள்ளே இறங்கணும். இது ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த ஃப்ரை பண்ண மீனில் இந்த மசாலாவை நல்லா எல்லா இடத்துலையும் தடவிட்டோமா, இப்போ அந்த வாழை இலையை நம்ம சாப்பாடு கட்டுறோமோ அந்த மாதிரி செய்யணும். செஞ்சு அந்த வாழை இது வச்சு ஒரு நார் எடுத்து அதையே நம்ம கயராக யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். அந்த மசாலாவும் அந்த மீனும் வெளியே வராத மாதிரி அதை ஒரு பார்சல் மாதிரி நம்ம பொதி மாதிரி கட்டி எடுத்துப்போம். இப்போ அந்த 2 பொதி மீனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் மீன் ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அதுலேயே எண்ணெய் மீதி இருந்துச்சு. அந்த பேன்லேயே இந்த 2 பொதியையும் உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஃப்ரை கம் ஸ்டீம் அந்த மெத்தடில் இது வரும். அப்படியே அதை 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம மீன் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக அடுத்த நாளைக்கு உண்டான ப்ரிப்ரேஷன்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வாங்கிட்டு வந்த புதினாவை ஆஞ்சி வச்சுருந்தேன், ஆனால் அது டப்பாவில் போடல. சரி, அதை நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவையும் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே கொத்தமல்லி போட்டு வச்சுருந்த டப்பாலேருந்து பச்சை மிளகாவை மாற்றி இதில் வச்சுட்டு கொத்தமல்லி இருந்த டப்பாவில் இந்த புதினாவையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது யூஸ்வலாக நான் இந்த ப்ரெட் சாண்ட்விச் பண்ணுவேங்க, அதுக்கு இந்த பேஸாக நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொத்தமல்லியும் புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டு, ஸோ அதை ரெடி பண்ணணும். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீழே ஒரு டிஷ்யூ போட்டுட்டு இந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிங்கன்னா 2 வாரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ட்ரஸ்ட் மீ ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது அன்றைக்கி அடுத்த நாளைக்கு வாழைத்தண்டு கூட்டு பண்ணலாம், பொரிச்ச கூட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வாழைத்தண்டையும் க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம காலையில் வேலை கட் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால நான் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி ஈவினிங்கே உட்காந்து அந்த வாழைத்தண்டையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். வாழைத்தண்டில் நீங்கள் வாழைத்தண்டு வாங்கும்போது அடித்தண்டு இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணி வாங்குங்க, அதோட டேஸ்ட்டே வேறுங்க. அடித்தண்டு பார்க்கும்போது நல்லா கனமாக இருக்கும், கட்டியாக இருக்கும், அதுதான் அடித்தண்டு. ஆனால் அன்றைக்கி எனக்கு அடித்தண்டு கிடைக்கல. ஆனால் டெண்டரான வாழைத்தண்டுங்க, கொஞ்சம் நார் இருந்தது தான். ஆனால் சமைக்கும் போது நாரே எனக்கு வாயில் படலை சமைச்சப்புறம். ஆனால் நம்மள வாழைத்தண்டு இலசாக இருந்துச்சு, நாரெல்லாம் எடுத்து அதை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் எலுமிச்சம்பழமும் இருந்துச்சு, அதையும் இது பண்ணி ஜூஸ் போட்டு ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாரெல்லாம் எப்போ வேணும்னாலும் லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு. பார்த்தீங்கன்னா இதோ வாழைத்தண்டு அது 2 பெரிய பீஸாக இருந்தது, அது 2ஆக நான் எனக்கு வெட்டிக்கிட்டேன். எனக்கு எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ தேவையோ அதுன்னு இன்னொரு நாள் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுங்க கண்டிப்பாக. வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கு மோர் சிலுப்பி வச்சுருக்கேன், அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. வாழைத்தண்டு நறுக்கும் போது மெல்லிசா பீசஸ் போட்டுட்டு அது நறுக்கும் போதே அதில் நார் வருங்க. அதை நம்ம கையில் இப்படி சுழட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நார் வந்துடும். இது எக்ஸ்ட்ரா தான், அதில் கொஞ்சம் ஏற்கனவே நார் இருக்கும் தாங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஃபைபர். ஸோ ரொம்ப நார் இருந்தாலும் சாப்பிட்றது கஷ்டம், அதனால் மேலாரமாக வர நாரை நம்ம எடுத்துடலாம், க்ளீன் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த ப்ராசஸ்க்காகவே இந்த வாழைத்தண்டை செய்யறதில்ல, ஆனால் அது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்கள் ஜூஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இதை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க, குடிங்க, அவ்வளோ நல்லது. வயிற்றில் இருக்கிற அந்த ஸ்டோனெல்லாம் எடுத்துரும், கிட்னி ஸ்டோனெல்லாம்.
அப்புறம் வந்து பாவக்காய் இருந்துச்சு, ஒரு பாவக்காய் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதையுமே நான் வந்து நறுக்கி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டேக்கு நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். சில வேலைகள் ஒரு 2 காய் வந்து முன்னாடி நாள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் டேக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நறுக்காதீங்க அது நறுக்காதீங்க சொல்கிறவங்கலாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நம்ம வேலைக்கு நமக்கு எது சௌரியமோ அது செய்யறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து பாவக்காவையும் நறுக்கி அடுத்த நல்லா ஸ்லைஸாக போட்டு ஒரு சிப்ஸ் மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா மெல்லிஸாக, அதுவுமே இலசாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஈவினிங் ஆஸ் யூஷுவல் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய ஹாபியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் விஸ்வரூபத்தில் இருக்கிற என்னை காணாத நாள் அந்த சாங்க்கு தான் நான் வந்து ஆடியிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye friends, take care, love you all.